Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக பாட்லாம் வச்சு ஒரு மினி தோட்டம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகும் இல்லையா, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகா இந்த மாதிரிலாம், அதெல்லாம் ஒரு பாட்லேயே போட்டு போட்டு வச்சு அப்படி தான் நான் இந்த செட்டப்பையும் ஃபுல்லாக க்ரோ பண்ணேன். அதில் ரீசெண்டாக இப்போ நான் இனிஷியலாக ஒரு கிளிப்பில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தக்காளி மொத்தமாக வாங்கிட்டு வருவோம் ஹொசூர் மார்க்கெட்லேருந்து. அதில் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ஒரு 2-3 தக்காளியாவது வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் எப்போல்லாம் வேஸ்ட் ஆகுதோ வாங்கிட்டு வரும்போதெல்லாம் ஒரு பாட்டில் போட்டு வைப்பேன். அப்படி போட்டு வச்சதில் தான் தக்காளி தான் இது பார்த்திங்கன்னா நான் போட்டது டோட்டலாக 3 போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு 5லேருந்து 6 தக்காளி பழம் கிடச்சிது. இது கூடவே என்னென்ன நல்லா வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகி போய் அதிலே செடி மாதிரிலாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அதையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன்னா, ஆனியன் தாள் எடுத்து பொரியல் பண்ணலாம், இல்லை நூடுல்ஸில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். அந்த ஆனியனும் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக லைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு தக்காளி கீரையில் அந்த சீடு எடுத்து வச்சு அதுவும் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கத்தாழை பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அதுவும் வச்சுருக்கேன். அது ஹேர் கேருக்காக யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் உங்களுக்கு அதிகமாக முடி ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அப்போல்லாம் ஆலோவேரா ஜெல் ஹேர் பேக்கை போட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலே ஒரு பழமாக செடியிலே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இதிலே விட்டோன்னா அணில் இருக்குது, எங்கள் வீட்டு சைடு நிறைய அணில் இருக்குது, அதெல்லாம் கடிச்சிடும். ஸோ அதனால் நான் ஒன்று ஒன்றா அப்பப்போ பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய தடவை தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஊரில் இருக்கும்போதெல்லாம் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம். பட் ஆனால் ஹொசூரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது. இங்கே அதிகமாக இருக்கவே இருக்காது, ஏன்னா பூச்சி வந்துடும், இல்லைனா அணிலோ குருவியோ ஏதாவது ஒன்று அது ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்தது. சேம் வைஸ் பார்த்திங்கன்னா 1 by 1 பழுக்கிறதுனால நான் அப்படியே போட்டு வச்சுப்பேன். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னாவே தெரியும், ஆல்ரெடி பழுத்து இருக்கிற பழத்துக்கும் இதுக்கும். இது நெக்ஸ்ட் டேலேயே கண்டிப்பாக நல்ல கலர் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டேக்கும் இன்னொன்று வந்துடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே விற்கிற தக்காளி பழம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக தான் இருக்குது. அதாவது பெங்களூர் தக்காளி, அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி, அப்புறம் அந்த ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹைப்ரிட் வகை, இந்த மாதிரிலாம் சேர்ந்ததாக தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்னொரு தக்காளி பழுத்துருச்சு. இது நல்லா பெருசாக இருந்ததுங்க. உள்ளங்கையில் வைக்கும்போதே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே அப்படியே கடித்து சாப்பிட்ணுன்னு தோணுது. பட் ஆனால் நான் தக்காளியெல்லாம் பச்சையாக கடித்து சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் சாப்பிட்டா நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 3 குட்டி குட்டி தக்காளி இருக்குது. ஸோ இது கூடவே நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல வச்சிட போகிறேன். ஸோ நேற்று பறித்தோம் இல்லையா, அந்த தக்காளி தான் பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அழுகி போய் தூக்கி போட இருந்த தக்காளியிலேருந்து நம்மளுக்கு 1/2 kg ரிட்டனாக கிடச்சிருக்கு வித்தின் ஃபியூ டேஸ்லேயே. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் நான் பறிச்சிட்டேன். இது குட்டியாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தூக்கி போட்டதை விட நம்மளுக்கு ட்ரிபிள் த மடங்கு கிடைக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. அண்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு கீரை காய்கறிலாம் வாங்கிட்டு வருவேன். அதில் சீடு இருக்குது அப்படின்னா அந்த சீடோடு போட்டு செடி வச்சுருவேன். மோஸ்ட்டாக பாதி வளரும் பாதி வளராமல் போகும். நிறைய பூச்செடி ரோசஸ்லாம் கூட வச்சுருந்தேன். பட் ஆனால் ஊருக்கு போயிட்டு வரதுனால என்னால் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பராமரிப்பு பண்ண முடியல. லாங் டைமாக வீட்டிலே இருக்கிறதுனால அதை நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா க்ரோ பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும்ல, அதுதான் விதை இருந்தது, அதை போட்டிருந்தேன். எல்லாமே முளைச்சிச்சு. இது எப்படி வளர்க்க போகிறேன்னே தெரியல. ஒரே பாட்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது. 1-2 விட்டுட்டு மீதி கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய
குட்டி மாடி தோட்டம். பெருசாக எதிர்பார்க்க அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 10லேருந்து 15 பாட்டு வச்சு அதில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை இந்த மாதிரியான சில கீரை வகைகளும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த பொருளில் பாதிக்கு பாதி வேஸ்ட்டாக போகும்போது அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரியே செடி வளர்க்குறது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஹேர் க்ரோத்துங்கிறது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வெளிப்படையாக அப்ளை பண்ணுற விஷயங்கள் மட்டும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ஃபுட்டு இது ரெண்டுமே முக்கியம். அந்த வகையில் வந்து என்னோடய குட்டி தோட்டத்திலே நான் வந்து பேசிக்காக தேவையான சில திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹேர் க்ரோத் ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹேர் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுற விஷயங்கள் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் வரும். உங்களுக்கு ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால், ஹேர் கலரிங் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷியாக்காய் பற்றின டீட்டெயிலான வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லா. See you on next video. Thank you. Bye bye.